ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் என்ன அப்படின்னு சொன்னால் பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்ச் ஒர்க்கு. ஸோ ஆல்ரெடி நான் பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டபுள் லீஃப் ஃபில்லிங்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி டபுள் சைடில் 2 கலர் கொடுத்து லீஃப் ஃபில்லிங் பண்ணி அதுக்கு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த பேட்சஸை நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரெட்னாலும் பீட்ஸ், அதாவது த்ரெட்டில் வேணாலும் நீங்கள் லீஃப் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பீட்ஸு, கட் பீடு, டியூப் பீட்லேயும் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் வந்து ஜர்தூசியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க லீஃபை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து எனக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளார் வேணும். ஃப்ளார் வந்து ஃப்ளாரில் 2 பக்கமும் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இலை நிற்கிது. அதை 3Dயாக நிற்கிற மாதிரி பண்ணணும் நம்ம. அப்போது இது எனக்கு ஃப்ளாரோட சென்டர் பார்ட் அப்படின்னு சொன்னால் அதில் 2 இடம், இந்த இடத்துலையும் மட்டும் எனக்கு லீஃப் நிற்கணும் இல்லையா? இப்படி கொஞ்சம் தள்ளி கூட நமக்கு லீஃப் நிற்கலாம். ஓகேங்களா? பட் 3D எஃபெக்ட்ல நமக்கு தெரியணும். ஸோ நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் எடுத்து இந்த ஃப்ளாரை வந்து நல்லா இப்படி உள்ளுக்குள்ள தள்ளி ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ள அந்த சர்க்கிள்குள்ள தள்ளி நான் ஸ்டிச் பண்றேன் லீஃபை. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு 3D லுக்கு கிடைக்கணும். பிளஸ் என்னோட ஃப்ளார் நான் ரிங்கு வந்து ரிங் நாட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் போடுற ரிங்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு அந்த லீஃப் மேல நிக்கணும். அப்பதான் வந்து எனக்கு அது ஒரு 3D லுக். ஸோ இப்படிதான் நமக்கு தூக்கிட்டு நிக்கணும். அப்போ அந்த எட்ஜில் மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் உள்ள தள்ளி வச்சு அந்த எட்ஜில் மட்டும் நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? அழகா தூக்கிட்டு நிக்குது பாருங்க. ஸோ இதே மாதிரியே இந்த லீஃபையும் நான் வந்து ஃபில் பண்றேன். ஒரு 1/4 இன்ச் இங்க பாருங்க, இந்த அளவுக்கு உள்ள நிக்கணும் நமக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொடுக்க போறேன். ஸோ இதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். முடிச்சுட்டு எப்பவும் முடிச்சு போடுற மாதிரி கீழே விட்டு எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இது மேலே நான் வந்து ரிங் நாட் அப்ளை பண்ண போறேன். ரிங் நாட் அப்ளை பண்ணி தான் நான் ஃப்ளார் ரெடி பண்ண போறேன். ஸோ இப்போ நான் நார்மல் நீடில் எடுத்துட்டு 16 ஸ்டாண்டா, ஏன்னா எனக்கு 3D லுக்கு கொடுக்கணும். அப்போ 16 ஸ்டாண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த 2ஓட ஜங்ஷன்ல இருந்து நீடில வெளியில எடுக்கிறேன். எடுத்துட்டு ஆப்போசிட்ல அப்படியே எனக்கு ரிங்கு நிக்கணும். அடுத்து இந்த பக்கம் ரிங்கு பொறுமையா குத்தணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அதுல நம்ம பீட் ஒர்க் பண்ணிரும். ஸோ அந்த லீஃப் மேலதான் நான் இப்ப வந்து ரிங்கு போடுறேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையா குத்தினேன்னா தான் எனக்கு அந்த ரிங் வந்து பெர்ஃபெக்டா நிற்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறதுலையும் கொடுத்துட்றேன். கரெக்டா இங்க நான் உள்ள இன்சர்ட் பண்றதை பாருங்க. நீடில இன்சர்ட் பண்ற இடத்த பெர்ஃபெக்டா நம்ம கரெக்டா அந்த லீஃப் மே நமக்கு அந்த ஃப்ளார் வரணும். அப்பதான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் வேகமா பிடிச்சி இழுத்தீங்கன்னாலும் அதாவது நம்ம சரி தான் அவுட்லைன் கொடுத்துருக்கோம், சரியோட சேர்ந்து நமக்கு கட்டாயி வந்துடும். இப்போ வெளிப்பாட்டுல வந்து நம்ம நார்மலா எப்பவும் போடுற மாதிரி ரிங் எடுத்து இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட வேணா உங்களுக்கு எப்படி வசதியோ கன்வீனியன்ட்டா இருக்கணுமோ அப்படி நீங்க திருப்பிக்கோங்க.
கரெக்டாக ஒரு ரிங்கை எடுத்து கரெக்டாக அந்த பீடுக்கு இடையில நான் கொடுக்குறேன். அப்போ ரொம்ப பொறுமையாக கொடுத்து ரொம்ப பொறுமையாக இழுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நடுவில் இருக்க கேப்பில் நான் இன்னும் ஒரு ரிங் வந்து போட்டுக்கிறேன். இந்த ரிங் வந்து அப்படியே ஆப்போசிட்ல இந்த இடத்துல இந்த கேப்ல இருக்க மாதிரி ரிங்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து ஒன் மோர் கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப்ல நான் பிரெஞ்ச் நாட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதுல நம்ம ரிங் நாட் கொடுத்தோம்னாலும் எஃபெக்டிவா தெரியாது. பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டா ஒரு 3D லுக்ல லீஃப் மட்டும் எனக்கு நான் பெட்டல் மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு நிற்கும். நடுவுல வந்து ஃபுல்லா ரிங்கு கவர் ஆயிருக்கு ஒரு ஹார்ட் ஷேப்ல. நம்ம போட்டது என்னவோ சர்க்கிள் ஷேப் தான், பட் வந்து நமக்கு லீஃப் வந்து அடியில படிமானமா இருக்கணும் இல்லையா? அப்ப அடியில படிமானமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது மேல நம்ம ரிங்கு கொடுத்தோம்னா தான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.